அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. குறிப்பாக ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. இப்போ நிறைய பேத்துக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இப்போ மறுபடியும் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதா அல்லது ஷார்ட் அண்ட் படிக்கிறதா, இந்த டவுட் வந்துட்டே இருக்குது. எதனால் இந்த டவுட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 அட்டம்ப்ட்டு 3 அட்டம்ப்ட்டு 4 அட்டம்ப்ட்டு 5 அட்டம்ப்ட்டு சிலர் 7 8 அட்டம்ப்ட் வரைக்கும் போயிருக்காங்க. சிலர் 2 வருஷம் 3 வருஷமாக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க. இது நான் தவறுதலாக சொல்ல வரல. ஸோ இது நடக்குது, அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ என்ன தான் முடிவு பண்ணுறது அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி பக்கம் போனால் ஸோ அங்கே ஒரு டைப்பிங் வச்சே ஒரு 5 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டினில் போயிடுது, ஜாப் கிடைக்காம போயிடுது. ஸோ ஷார்ட் அண்ட் வச்சு பண்ணலான்னு பார்த்தா இங்கே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் இல்லை. இப்போ இனிமேல் வரக்கூடிய குரூப் 4 அல்லது இப்போ நடக்க போகிற குரூப் 4 இது எல்லாத்துலேயும் கண்டிப்பாக போத் இயர் இருக்கணும். டைப்பிங் அண்டு ஷார்ட் அண்டில் போத் இயர் இருந்தால், ரெண்டுலேயுமே போத் இயர் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் ஜாப் ஸ்டெனோவில் கிடைக்கும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக பிசி எம்பிசி எஸ்சி. ஓகேங்களா? ஸோ பிசி எம்பிசி எஸ்சி ஜென்ரல் கேட்டகரி இந்த 4மே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போத் இயர் இருக்கணும். எஸ்சிஏ பிசிஎம் எஸ்டி இந்த 3 கேட்டகரிக்கு ஒரு லோயர் ஒரு ஹையர் இருந்தாலே போதுமானது. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேட்டகரி கடைசியாக நடந்த குரூப் 4க்கு பார்த்தீங்களா, அதில் எஸ்சிஏ கேட்டகரியில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் வேலை கிடச்சிது. மீதி வேக்கன்சி இல்லை. புரியுதுங்களா? இதுக்கு முந்தின குரூப் 4லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ லாஸ்ட் நடந்ததுக்கு முந்தின குரூப் 4 அதிலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டியில் மீதி வேக்கன்சி இருக்கும். பட் கடைசி டைம் இது நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஓகேங்களா? ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறேன். கடைசியாக நடந்த குரூப் 4ல் அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டியில் மீதி வேக்கன்சியில் அப்ளை பண்ண எல்லாருக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக வேலை கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? மீதி வேக்கன்சி இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசி எம்பிசி எஸ்சி இந்த 3 கேட்டகரி ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரி இந்த 4 கேட்டகரியும் கண்டிப்பாக போத் இயர் இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய குரூப் 4ல் போத் இயருக்கு வேலை கிடைக்கும். அல்லது இப்போ வரக்கூடிய குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு அடுத்ததும் சேர்த்துக்கலாம். நீங்கள் போத் இயர் கிடைக்கும். பட் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு நல்ல ஒரு காம்படிஷன் இருக்குது எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் டிஎன்பிசிக்குள்ளே நீங்கள் போக முடியும். புரியுதுங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய எஸ்டி பிசிஎம் இவங்கள பற்றி கவலை இல்லை. கண்டிப்பாக ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு எஸ்டிக்கும் பிசிஎம்க்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இப்போ இதை 3ஆக பிரிச்சுக்குங்க. ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த 4 கேட்டகரியும் கண்டிப்பாக போத் இயர் இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரி ஒரு லோயர் ஒரு ஹையரில் கொஞ்சம் நிறையா மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எவ்வளோ என்னன்ற அந்த விஷயம் நமக்கு ஷூராக சொல்ல முடியாது. ஓகேங்களா? 140 கூட நீங்கள் வச்சுக்கலாம். 200க்கு 140 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எஸ்சிஏ கேட்டகரி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய எஸ்டி பிசிஎம் கேட்டகரிக்கு ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கிடைக்க ஒரு 120 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு எஸ்டிக்கும் பிசிஎம்க்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அடுத்த குரூப் 4ஓட நிலைமை தான். அதே மாதிரி நம்ம கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்போம். ஃபியூச்சரில் என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு ஸ்டெனோக்கு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா மறுபடியும் அதே கண்டென்ட்டை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் அது போர் அடிச்சிடும். என்ன சொன்னதே திருப்பி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கட் ஆஃப் ரேஞ்சு. ஒரு லோயர் ஒரு ஹையரோட ரேஞ்சு தான், போத் இயரோட ரேஞ்சு தான். இந்தந்த கம்யூனிட்டிக்கு போத் இயர், இந்தந்த கம்யூனிட்டிக்கு ஒரு லோயர் ஒரு ஹையர். புரியுதுங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. ஸோ இப்போ அடுத்தது கொஸ்டின்னு, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வச்சுக்கிட்டு நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் மீதி இருக்குது. நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் மீதி இருக்குது. மீதி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கம்யூனிட்டி சொன்னேன்னா அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டைப்பிங் போத் இயர் வச்சு உங்களால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் போக முடியுமா அல்லது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் முடிக்க முடியுமா? 2 தான். புரியுதுங்களா? இது 2 தானே உங்களுக்கு குழப்பம். நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் நீங்கள் 2-3 அட்டம்ப்ட்டு 7-8 அட்டம்ப்ட்டு 10 அட்டம்ப்ட்டு கூட சில பேர் 3-4 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா?
அதை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் தவறுதலாக சொல்ல வரல. எழுதிக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் சொல்கிறேன். அவங்க மேலே தவறு இல்லை. அவங்களுக்கு நிறைய சுச்சுவேஷன், ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம், புரியுதுங்களா? அவங்களோட திறமையை நான் குறை சொல்ல. பட் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் நிறைய அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க, பர்சனலாக நிறைய ரீசன் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் டைப்பிங் போத் இயர் வச்சு உங்களால் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும், இதை வந்து நான் கம்யூனிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணி சொல்லலை. டைப்பிங் போத் இயர் வச்சு உங்களால் ஒரு 160 அல்லது 165 கொஸ்டின் எடுக்க முடியுமா, 165 கொஸ்டின் எடுக்க முடியுமான்றத நீங்கள் பார்த்துக்குங்க. 160 கூட இல்லை, 165ன்னு வச்சுக்கோங்க. 200க்கு 165 கொஸ்டின் எடுக்க முடியுமா, அந்த ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்தந்த கேட்டகரியில் உள்ளவங்க நான் சொல்கிறத மனசில் நினச்சி உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை யோசிங்க. உங்களால் டைப்பிங் போத் இயர் வச்சு 165 கொஸ்டின் 200க்கு எடுக்க முடியுமா? இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் முடிக்காதவங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சைடு இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் உங்களால் கண்டிப்பாக முடிக்க முடியுமா? உங்களுக்கு டைம் தேவைப்படுதா? ஒரு 5 மந்த்ஸ்லையோ இல்லை 6 மந்த்ஸ்லையோ இல்லை 3 மந்த்ஸ்லையோ எவ்வளோ டைம் உங்களுக்கு தேவைப்படுது? எவ்வளோ டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு 6 மாதம் தந்தால் முடிச்சிருவீங்களா? இந்த கொஸ்டினை முன்வைங்க. ரெண்டுமே வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த குரூப் 4க்கு கண்டிப்பாக ஒரு மினிமம் 2 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனாவது பாஸ் ஆகும் இடையில. ஆகஸ்ட் 2024, பிப்ரவரி 2024 கண்டிப்பாக 2 சான்சஸ் இருக்கும். ஆகஸ்ட் 2024, பிப்ரவரி 2025 இந்த 2 சான்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் 2025 சான்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதுக்குள்ளே குரூப் 4 வருதா இல்லை லேட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மினிமம் வந்து 2 சான்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க, ஆகஸ்ட் 2024, பிப்ரவரி 2025 இந்த 2 சான்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் உங்களுக்கு நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ், இந்த ஒரு 100 days தான் இருக்குது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, புரியுங்களா? ஸோ இந்த 100 நாளில் உங்களால் டைப்பிங் போத் இயர் வச்சு உங்களால் டிஎன்பிசி குரூப் 4ல் 165 கொஸ்டின் எடுக்க முடியுமா, அல்லது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முடிக்க முடியுமா அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பாக என்னால் டைப்பிங் வச்சு 165 கொஸ்டின்லாம் போட முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 30-35 நாளை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கு பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் அட்டன் சீனியர் தொடர்ச்சியாக இந்த ஒரு 100 days நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் அட்டன் சீனியராவது பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த குரூப் 4க்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும், புரியுதுங்களா? என்னால் போத் ஹையர் டைப் ரைட்டிங் வச்சு கண்டிப்பாக 165 கொஸ்டின் எடுக்கவே முடியாது 200க்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை போய் ட்ரை பண்ணிக்கிட்டு அதில் போய்ட்டு 30 நாள் 35 நாள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபுல்லாக உட்காந்து பெட்டர் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் என்ன பண்ணலாம், 100 days நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம். இது வந்து என்னோடய சஜஷன். இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், புரியுதுங்களா? 2 தான். ஒன்று டைப்பிங் போத் இயர் வச்சு 165 கொஸ்டின் 200க்கு எடுக்க முடியுமா, அல்லது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எவ்வளோ நாளில் உங்களால் முடிக்க முடியும்? 3 months போதும் அப்படின்னா, ஒரு 100 days போதும் அப்படின்னா இப்போ உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அல்லது இன்னொரு சஜஷன், இந்த குரூப் 4 முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் அட்டன் சீனியருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 நாள் இருக்கும். அந்த 65லேருந்து 70 நாளுக்குள்ளே உங்களால், அதாவது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச உடனே டக்குன்னு அன்னைக்கு சாயந்தரமே நீங்கள் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 70 நாள் இருக்கும். அந்த 70 நாளில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா? திருப்பி என்னையவே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. சார் 70 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பாஸ் பண்ண முடியாது, என்னையவே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் என்னை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. 70 நாளில் என்னையால் முடியுமான்னு கேட்டால் நான் ஒரு பதில் சொல்லுவேன். இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்களால் முடியுமான்னு கேட்டால் அவர் வேற ஒரு பதில் சொல்லுவார். இன்னொருத்தரை கூப்பிட்டு உங்களால் 70 நாள் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவரோட பதில் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களை நீங்கள் யாருன்னு அறியணும். உங்களால் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பாஸ் பண்ண முடியுன்றதை கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியணும். சரிங்க சார், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவரால் எவ்வளோ நாளில் வந்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர் வந்து பாஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா 5 மாதம் வேணும். 5 மாதமா? சிலர் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாகவும் கமெண்ட் பண்ணலாம், சிலர் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக கருத்து தெரிவிக்கலாம். அது அவங்களோட கருத்து. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எனக்குலாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ண வராது சார், என்னால் எவ்வளோ நாளில் சார் பாஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக 5 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணலாம்.
இப்போ ஃபெயில் ஆனவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் விட்டுடுறாங்க. திருப்பி ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 5 நாள் விட்டுறாங்க. திருப்பி ஒரு 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் விட்டுடுறாங்க. ஸோ இதே நிலைமையிலேயே நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் எடுத்தாலும் பாஸ் பண்ண முடியாது. ஒரு சிலர் இதுக்கு விதிவிலக்கு. ஒரு சிலர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு சிலரை நம்ம உதாரணமாக எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக என்ன நடக்கும்? ஒரு 5 மாதம் நல்லா தொடர்ச்சியாக வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா, தொடர்ச்சியாக வாரத்துக்கு 6 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா, ஒரு 5 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜ் போதுமானது. தொடர்ச்சியாக ஒரு 50-60 பேசேஜ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க ஸ்டேஜ். 5 மாதம் இருந்தால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டால் கூட ஒரு 5 மாதம் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர, அந்த 5 மாதத்தில் 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டு, அப்புறம் திருப்பி ஒரு 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டு, இப்படி கன்சிஸ்டண்ட்டே இல்லாமல் அந்த தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் நடுவில் கேப் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வரும். 90% நெகட்டிவாக வரும். புரியுதுங்களா? ஒரு சிலர் பாஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி அது நெகட்டிவாக வரும். அதனால் தொடர்ச்சியாக ஒரு 5 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் பாஸு. சரி, ஓகே. இப்போ சஜஷன் சொல்லிட்டேன்னா, இன்னொரு சஜஷன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு குரூப் 4 முடிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 70 நாள் இருக்கும். இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 100 டேஸ் இருக்கும். 100 டேஸை முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது என்ன பண்ணலாம், நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு 70 நாள் ட்ரை பண்ணலாம். இது 2 சஜஷன் ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சஜஷன் சொல்கிறேன் கேளுங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 65-70 நாள் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரி 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனை ஒரு டார்கெட்டாக எடுத்திங்கன்னா, ஒரு முழுமையாக ஒரு 6 மாதமாவது உங்களுக்கு கையில் இருக்கும். அந்த 6 மாதம் வாரம் ஒரு 5 நாள் 6 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இது அடுத்த சஜஷன். முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஆனால் நீங்கள் டைப்பிங் போத்தையரை வச்சு 165 கொஸ்டின் 200க்கு உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அதை ட்ரை பண்ணி அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சார், இப்போ நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணல சார். நான் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியரில் வந்து பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணதை விட்டுட்டேன். நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன் குரூப் 4க்கு. இப்போ என்ன சார் பண்ணலாம்? திருப்பி அதே கொஸ்டின் தான். 165 கொஸ்டின் எடுக்க முடியுமா? டிஎன்பிசி படிங்க. 165 கொஸ்டின் எடுக்க முடியாதா? ஷார்ட் ஹேண்ட்குள்ளே வந்துருங்க. அவ்வளோதான். போத் முடிச்சிட்டா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, காம்படிஷன் ஏறிடுச்சு, என்ன சார் பண்ணுறது, இப்போ போத் இயருக்கே நிறைய மார்க் எடுக்கிற மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காம்படிஷன் ஏறிடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நல்லா கவனிங்க, ஜூனியர் ஸ்டண்டை கம்பேர் பண்ணும்போது டைப்பிஸ்டோட காம்படிஷன் கம்மி, டைப்பிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்டெனோட காம்படிஷன் கம்மி. எப்போதுமே இது இப்படி தான் இருக்கும். டைப்பிங்கை விடலாம் கட் ஆஃப் ஸ்டெனோக்கு அதிகமாக வராது. போத் இயருக்கு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. 10,000 வேகன்சியில் ஒரு 7,000 வேகன்சி வந்து ஜூனியர் ஸ்டண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2,000 வேகன்சி டைப்பிங்க்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 வேகன்சி ஸ்டெனோவுக்குன்னு வச்சுக்கோங்க. 10,000 வேகன்சி. ஸோ நீங்கள் டைப்பிங்கும் ஸ்டெனோ இல்லைன்னா 7,000 போஸ்ட்டுக்கு தான், அந்த ஜூனியர் ஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள். டைப்பிஸ்ட்டு சேர்த்துருந்தீங்கன்னா 7+2 அந்த 9,000 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். டைப்பிங்கும் ஸ்டெனோ இருந்துச்சுன்னா மொத்தமாக எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரை விட நீங்கள் நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்படி பார்க்க போனால் அப்படி கட் ஆஃப் வந்து அந்த ஜூனியர் ஸ்டண்டை விட எப்போதுமே டைப்பிஸ்ட்டு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி டைப்பிஸ்ட்டை விட ஸ்டெனோவுக்கு எப்போதுமே கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். அதாவது டைப்பிஸ்ட் கட் ஆஃப்லாம் ஸ்டெனோலாம் முந்தாது. அது வந்து நடக்கவே நடக்காது, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். புரியுதுங்களா? அது எப்படி டைப்பிஸ்ட் கட் ஆஃப் ஸ்டெனோ மிந்தாது, அப்படி வராது. புரியுதுங்களா? ஏன்னா டைப்பிங் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டெனோ கவுன்சிலிங் நடக்குது. ஸோ டைப்பிஸ்டோட கட் ஆஃப்க்கு அந்த கீழே இருக்கிறவங்க தான் நிறைய பேர் ஸ்டெனோ வந்து சூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்போதுமே ஸ்டெனோட கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்குமே தவிர டைப்பிஸ்ட்டை விட கூடலாம் போகாது. அதனால் ஸ்டெனோ படிக்கிறதுலாம் வேஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் 7 அட்டெம்ப்ட் 8 அட்டெம்ப்ட்னு இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியருக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் தவறான விஷயம். அதை கொஞ்சம் நல்லா ஒரு முன்னுரிமை கொடுத்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியரை
நல்லா சிறப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. போத் இயர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன், கட் ஆஃப் வந்து டைப்பிஸ்ட்டை விட கம்மி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ முடிவு எடுக்க வேண்டியது நீங்கள் தான். நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன். முடிவு எடுக்கிறது நீங்கள் தான். ஸோ அதனால் ஒரு சரியான முடிவு எடுங்க. என்னோடய சஜஷன் கேளுங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டால் நான் முடிவு நீங்கள் எடுங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் கட் ஆஃப் பற்றி சொல்லியிருக்கேன். கம்யூனிட்டி வைஸ் போத் ஹையரா, ஒரு லோயர் ஒரு ஹையரா, யாருக்கு ஜாப் கிடைக்கும் அதையும் நம்ம சொல்லியாச்சு. ஷார்ட் அண்ட் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு எவ்வளோ நாள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அதையும் நம்ம சொல்லியாச்சு. டிஎன்பிசியில் டைப்பிஸ்ட் பற்றியும் நம்ம பேசிட்டோம், ஸ்டெனோ பற்றியும் பேசிட்டோம். ஸோ எல்லாமே பேசிட்டோம். முடிவு எடுக்கிறது நீங்கள் தான். உங்களோட கையில் தான் இருக்குது. ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? தவறான முடிவு திருப்பி எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஷார்ட் ஹேண்டும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, டிஎன்பிசியும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு நல்ல முடிவு எடுங்க. புரியுதுங்களா? ஸோ பார்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, ஸ்டெனோவாக இருந்தாலும் சரி, 100% வந்து இறங்கி வேலை பாருங்கள். நடுவில் கேப் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இதாங்க. இப்போ சில பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, பேட்ச் எப்போ அப்படின்ட்டு, எப்போ வந்து கிளாஸ் அப்படின்ட்டு. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து நம்ம வந்து ஒரு 65 days வந்து பேட்ச் கண்டிப்பாக போடுவோம். ஆகஸ்ட் 2024 எக்ஸாமுக்காக, டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பேட்ச் மட்டும், ஒரு பேட்ச் மட்டும் தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அதிக பேட்ச் போட்டால் டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேட்ச் தான் நான் வந்து போடலான்னு இருக்கேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு 65 நாள் பேட்ச் போடும். டிஎன்பிசி குரூப் 4 வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் குரூப் 2 2A, ஓகேங்களா? அது வந்து ஜூன் மாதம் கடைசியில் வந்து வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அந்த குரூப் 2 2A ப்ரீலிமினரிக்கான ஒரு பேட்ச் வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து போடுவோம். அது நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டக்குன்னு ஒரு 90 days பேட்ச் வந்து நம்ம போட்டுருவோம். அதுக்கான ஒர்க்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பேட்சுக்கான ஒர்க்கும், குரூப் 2 மற்றும் 2A ப்ரீலிமினரி பேட்சுக்கான ஒர்க்கும் சைடில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன், தெரியப்படுத்தியாச்சு. நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுத்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ட் ஹேண்டாக இருந்தால், டிஎன்பிசியாக இருந்தால் நல்லா படிங்க. தேங்க்யூ.